முன்னாடி காலத்துலலாம் சொல்லுவாங்க, ஒரு 50 வயசுக்கு மேல இருந்தா தான், ஒரு 45 வயசுக்கு மேல இருந்தா தான் பேக் பெயின் வரும், கால் வலி வரும், மூட்டு வலி வரும். அந்த மாரியான ஒரு பிரச்சனை சொல்லுவாங்கன்னு. இப்ப 20 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு நெறைய வலிகளா தான் இருக்கு. இது எதனால வருது? ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு வயசு வேறுபாடே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, 12 வயசு, 10 வயசு ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கலாம் கூட வராங்க. ஓ! இப்போ பேக் பெயின் சொல்லிட்டு. இப்போ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஏன் இதில நான் இப்போ ஜென்ரலா அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு வரும்போது பார்த்தோம்னா, முக்காவாசி 99.9% உட்கார்றதுனால தான் பிரச்சனையே வருது. உட்காருதலை. உட்கார்ற ஸ்டைல்னால தான் பிரச்சனையே வருது. ஓ! இது யாருக்கும் நெறைய பேருக்கு இத அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, இது உட்கார்ற ஸ்டைல்னால தான் வருது. எல்லாரும் நம்ம நெனச்சுப்போம், நமக்கு எலும்பு தேஞ்சு போச்சு, தேய்மானம் ஆச்சு, சரியா சாப்பிடுறதில்ல. சரியா சாப்பிடுறதில்ல, அ சரியா தூங்குறதில்ல, தூங்குற ஸ்டைலு அப்படிதான் நெனச்சுப்பாங்களே தவிர, யாரும் அந்த உட்கார்றத பத்தி திங்க் பண்றதில்ல. இப்போ 99.9% உட்கார்ற ஸ்டைல்னால தான் பிரச்சனையே வருது. ஸோ, அத நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல காமிக்கிறேன். எதனால, எப்படி, எந்த மாரி உட்காந்தா என்ன மாரி ஆவும்? ஸோ, இது ஒரு ஃபர்ஸ்ட்டு காரணம். 99.9% உட்கார பிரச்சனைனால தான் இப்ப சின்ன பசங்களுக்கே இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு.